தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 30 முதல் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 3ஆம் வாரம், மே மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான விஷயங்களை எடுத்து வருகிறார். என்னது? வானத்திலிருந்து நான் இறங்கி வந்திருக்கிற உண்மையான உணவு நான் தான் அப்படின்னு ஏசப்பா எடுத்துரைக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவரு இறுதி காலத்துல என்ன பண்றாரு? தன்னையே உணவாக நம்ம கொடுக்குறாரு. சாதா உணவு கிடையாது. சாதா உணவாவது என்ன ஆயிடும்? மண்ணோட மண்ணாயிடும். ஆனா இது ஆன்ம உணவு. ஓகேங்களா? நம்முடைய கடவுள் ஏசப்பா ஆன்ம உணவு. அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எப்பயுமே பசியே இருக்காது. நீங்க எதுக்கும் இனிமேல் ஆன்மாவோட ஏக்கத்தாக தேட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் அவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலே என்னாச்சு? நமக்கு பசி முடிஞ்சிரும். அதே மாதிரி அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா தாகமே இருக்காது. ஓகேங்களா? எதுலயும் ஏக்கத்தோட இருக்க மாட்டீங்க. எனக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையே, இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே, நீங்க ஏங்கவே மாட்டீங்க. தாகமே இருக்காது. ஏன்னா அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா எல்லாமே அவரு பார்த்துக்குவாரு. ஓகேங்களா? பசி இருக்காது, தாகம் இருக்காது, எதன் மேலேயும் உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்காது. ஓகேங்களா? எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியும் எது கரெக்டா பண்ணணும்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து விடுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.